ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஹாப்பி ஃபேமிலி vlogs. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே ஜூஸி அண்ட் டேஸ்டியான ஜாங்கிரி எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல ஒரு 200 கிராம் அளவுக்கு உளுந்து எடுத்து நான் ஒரு 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி தேவைப்படுதோ நீங்கள் அந்த அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம். உளுந்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிரைண்டரில் போட்டு அரைக்கும் போது குவான்டிட்டி வந்து 200 கிராம் உளுந்தே வந்து நிறைய வரும். அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. கிரைண்டரில் உளுந்தை சேர்த்துட்டு தண்ணி தெளித்து அரைச்சி விட்டுக்கணும். நம்ம இட்லிக்கு எப்படி அரைப்போமோ அதே மாதிரி தான். ஒரு 20 மினிட்ஸ் பக்கம் நீங்கள் கிரைண்டரில் போட்டு நல்லா அரைய விட்டிங்கனாலே உங்களுக்கு நல்ல குவான்டிட்டி அதிகமாகவே வரும். ஒரு 50லேருந்து 70 ஜாங்கிரி அளவுக்கு நீங்கள் சுட்டு எடுக்கலாம். உளுந்து மாவு வந்து நீங்கள் வலித்து எடுக்கும் போது அது வந்து தலைகீழ திருப்பினாலும் கையிலே ஒட்டி இருக்கணும். அந்த அளவுக்கு திக்காக இருக்கிற மாதிரி சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு ரெண்டும் சேர்க்கும் போது உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். இது கூட வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அரைச்ச மாவை வந்து நல்லா கை வச்சு பிசைஞ்சு விட்டுக்கலாம். மாவு நல்லா கலந்து எடுத்து வச்சுட்டு சுகர் சிரப்பு ஒரு பக்கம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 2 கப் அளவுக்கு சர்க்கரை, அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் அப்பப்போ கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா சுகர் சிரப் வந்து நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் நமக்கு வந்துடும். ஜாங்கிரி அப்படின்றதுனால நான் சுகர் சிரப்லேயும் கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு நம்ம கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தாலே போதும். இது கூடவே வந்து 2 ஏலக்காய் எடுத்து நல்லா தட்டி சேர்த்துருக்கேன். அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதுக்காக 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த பாகு வந்து உங்களுக்கு நல்லா கம்பி பதத்தில் வந்துடும். அதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஜாங்கிரி ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். நான் இப்போ அரைச்சி வச்சுருக்க மாவை வந்து நான் பேக் பண்ணுறதுக்காக பைப்பிங் பேக் வாங்கி வச்சுருந்தேன். அந்த பைப்பிங் பேக்கில் போட்டு தான் இன்றைக்கி ஜாங்கிரி செய்ய போகிறேன். உங்கள்கிட்ட பைப்பிங் பேக் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலான கவரை வந்து கார்னர் கட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுலேயே லப்பர் பேண்ட் போட்டு நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம். ஜாங்கிரி வந்து புழியும் போது பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்கும். ஆனால் உளுந்து மாவு வந்து நமக்கு எண்ணெயில் போட்ட உடனே இன்னும் நல்லா பெருசாக விரிஞ்சு வரும். அதனால் புழியும் போது ரொம்ப பெருசாக புழிய வேண்டாம், ஓரளவுக்கு மீடியம் சைஸில் பிழிஞ்சு விட்டுக்கினாலே கரெக்டாக இருக்கும். இது வெறும் உளுந்து மாவு அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். மொத்தமே ஒரு 2 to 3 மினிட்ஸில் நீங்கள் நல்லா 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த ஜாங்கிரி வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக குவிக்காக கொஞ்சம் டைம்லேயே நீங்கள் செஞ்சிடலாம். உளுந்து வந்து 4 ஹவர்ஸ்க்கு ஊறணும் அப்படின்றது கூட இல்லை, ஒரு 2 to 2.5 ஹவர்ஸ் ஊறினா கூட போதும். ரொம்ப ஈஸியான மெத்தடில் செய்கிற ஒரு ஸ்வீட்டு ஜாங்கிரி தான். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா 2 பக்கமும் பொரித்து எடுத்துக்கோங்க. ஃப்ளேம் ஹையில் இருந்துச்சுன்னா உளுந்து வந்து சீக்கிரமாகவே கரைஞ்சி போயிடும். அதனால் ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சு பொரித்து எடுத்திங்கனாலே சூப்பரான ஜாங்கிரி நமக்கு கிடைக்கும். இப்போ நான் அரைச்சி எடுத்த எல்லா மாவுமே இந்த மாதிரி ஜாங்கிரியாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு பேட்சாக சுகர் சிரப்பில் போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் 2 பக்கமும் நல்லா ஊற விட்டு எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டேன். ஒரு 10 மினிட்ஸ் அந்த சுகர் சிரப்பில் நல்லா ஊறி வந்ததும் அந்த கடையில் விற்கிற அதே ஜாங்கிரியோட டெக்ஸ்டர் வந்து நம்ம வீட்டில் செய்கிற ஜாங்கிரிலையும் வந்துடும். வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இதே மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மொத்தமே இதை ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 40 மினிட்ஸ் தான் டைம் எடுத்திருக்கு. நீங்கள் வந்து உளுந்து ஊற வைக்கிற டைம் சேர்க்காமல் நீங்கள் இந்த ஃப்ரையிங் ப்ராசஸ் பண்ணுறது வந்து மொத்தமே ஒரு 1/2 ஹவரில் நம்ம வீட்லேயே ரொம்ப கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான ஜாங்கிரி ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனல் ஹாப்பி ஃபேமிலி vlogsஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கலாம். அது வரைக்கும் see you.